இன்றையன காற்று செய்திகள். பிஎம் ஸ்ரீ திட்டத்தில் இணைந்தால் மட்டுமே மத்திய அமைச்சர் வந்து நிதி கொடுக்கப்படுன்ற ஒரு விஷயம் இப்போ பரபரப்பாக போயிட்டு இருக்குது. டாக் ஆஃப் த ஷோ மாதிரி இது எப்படி பார்க்குறீங்க நீங்கள்? இதில் ரொம்ப மிகவும் கவலைக்குரிய விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அமைச்சருடைய ஆணவ பேச்சு, அதாவது திரு பிரதான் அவர்கள் பேசியிருக்கின்ற பேச்சு என்பது ஒரு மாநிலத்தையும் ஒரு இனத்தையே அவமானப்படுத்துறது மாதிரி. அதாவது ஒரு ஸ்கீமில் சேரலைன்னா சட்டத்துக்கு விரோதமாக பண்ணுறாங்க தமிழ்நாட்டில் அப்படின்னு சொல்கிறது வந்து அயோக்கியத்தனத்தினுடைய உச்சம். இது வந்து எந்த ஒரு மும்மொழி கொள்கையை கொள்கின்ற வரை தமிழ்நாடு அந்தந்த மாநிலங்கள் என்ன வேணாலும் முடிவெடுக்கலாம் அப்படிங்கிறது பாரத பிரதமருடைய உத்தரவாதம். இது ஆர்எஸ்எஸ்னுடைய வழி என்னன்னு கேட்டிங்கன்னா, மற்ற மொழிகளை டெல்லியிலேருந்து என்ன சொல்கிறாங்களோ அதை மற்ற மாநிலங்கள் கேட்கணுங்கிறது ஆர்எஸ்எஸ்னுடைய மைண்ட் செட்டு. இந்த மைண்ட் செட் தான் பிரச்சனை. இப்போ அது வந்து மத்திய அமைச்சர் பிரதான் அவர்களுடைய பேச்சில் வடிவிலே தெரிகிறது. இது மிகவும் கண்டிக்கப்பட வேண்டியது. இதை கடுமையாக எதிர்க்கிறோம். தமிழகமே இதை எதிர்க்கிறது. இதை சப்பை கட்டுகின்ற பாஜகக்காரர்களுக்கு கொஞ்சமாவது உப்பு போட்டு சாப்பிட்றாங்களான்னு தெரியல. ஏன்னுட்டுனா, தமிழர்களுடைய ஒரு மொத்த தமிழர்களையும் அவமானப்படுத்துகின்ற விதத்தில் ஒரு பேசியிருப்பது என்பது மிகவும் கண்டிக்கத்தக்கது. பாஜகக்காரர்கள் கட்சிக்கு விசுவாசமாக இருப்போம் என்று சொல்லிக்கொண்டு தமிழகத்திற்கு எதிராக மாறிக்கொண்டிருக்கிறார்கள். குறிப்பிட்ட விதத்தில் பாஜகவினுடைய தமிழக தலைவர்களை பொறுத்த மட்டும் தமிழ் மண்ணுக்கு எதிரானவர்கள் என்பதும் தமிழ் மக்களுக்கு எதிரானவர்கள் என்பதையும் மீண்டும் காட்டியிருக்கிறார்கள். இதை பொறுத்த மட்டும் இந்த பிஎம் திட்டத்தில் சேரவில்லை என்றால் 2500 கோடி ரூபாய் வரை தமிழகத்திற்கு நிதி வராது என்று ஒரு மத்திய அமைச்சர் சொல்லுவது என்பது ஏற்றுக்கொள்ள முடியாதது. எங்களை பொறுத்த மட்டுமே வருகின்ற பாராளுமன்ற கூட்டத்தொடரில் மீண்டும் இதை பற்றி எழுப்புவோம். இதற்காக போராட்டமும் நடத்துவோம். இல்லை அவங்க